வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ரிஷபம் துலாம் ராசிகார நேயர்கள், வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க, 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவங்க கோயிலில் போய் விநாயகப் பெருமானுக்கு நெய் தீபம் போட்டால் ரொம்ப நல்லது. அனுபவத்தில் பலன் கிடைக்கும், நல்ல மாற்றம் இருக்கும். இது உறுதி. ஆமாங்க, சத்தியம். எப்படி இருக்க போகிற இந்த வெள்ளிக்கிழமை இப்போ பார்க்க போகிறோம். நேற்றைக்கும் இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும், ஒரு தவறும் கிடையாது. மேஷராசிக்கார நேயர்களே, அஸ்வினி பரணி கிருத்திகை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த தொழிலில் இருந்தாலும் என்ன வயசில் இருந்தாலும் பிரமாதமான நாள். உங்களுடைய பலம், சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம் அது ஜெயிக்கும். ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, ரோஹிணி மிருகசீரிடம் கிருத்திகை 3 பேருக்குமே ஆணோ பெண்ணோ என்ன தொழில் இருந்தாலும் என்ன வயசோ கலகுறீங்க. நல்ல மாற்றம். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம் அது ஜெயிக்கும். மன உறுதி நல்லா இருக்கு. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை மேற்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம் என்ன? பேச்சு சாமர்த்தியம், பொறுமை. இதே அதிகமாக போனால் பிரச்சனை. அதனால பிரச்சனை வருதிப்போம். 3 நட்சத்திரக்காரர்களும் கவனமா இருக்கணும். கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றி வைக்கணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். பிரார்த்தனை பண்ணிக்கணும். கோயில் வாசல்ல இருக்கிற பிச்சைக்காரர்களுக்கு தாராளமா காசு போடுங்க. மந்திரம் 108 தடவை எழுதுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. அல்லது என்ன? ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி, ஓம் சாயாதேவியே போற்றி. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கிட்டே சொல்லுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 4. அனுகூலமான திசை மேற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு தேவையற்ற மனக்குழப்பம், தடுமாற்றம், சபலம், சஞ்சலம் எல்லாம் இருக்கு. ஒரு மன உறுதி இல்லை. என்ன பண்றது? கோயில்ல வீடுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கோயில் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தாராளமா பொருளுதவி செய்யுங்க. தப்பிச்சுக்குவீங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. சில மந்திரங்கள் 108 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் ஓம் திருவெண்காடே போற்றி, திருமதுரையே போற்றி, திருவெண்காடே போற்றி, திருமதுரையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். 2 இடத்துலையும் புதன் பகவான் சிவனை வழிபட்டு வரம் பெற்றார். அதனால சொல்றோம். அதான் காரணம். எங்கள் மந்திரத்துக்கெல்லாம் காரணம் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 5. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களே, உங்க பலம் என்னங்க? சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம். இதனாலெல்லாம் ஜெயிக்கிறீங்க. மகம் பூரம் சூப்பரா இருக்கும். உத்தரத்துக்கு இன்னும் நல்லா இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கலக்கலான நாள். சந்தோஷம். எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் எல்லா துறையினருக்கும் நல்ல நாள். சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 7. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, உங்களோட பலம் என்னங்க? சாதுரியமான, புத்திசாலித்தனமான பேச்சு, பொறுமை, நிதானம், எல்லாரையும் மதிச்சு பேசுறது. பதவி மேல் பதவியில் இருந்தால் ஒரு மாதிரி, கீழே இருந்தால் ஒரு மாதிரிலாம் கிடையாது. வயசுக்கே மரியாதை கொடுத்துருவீங்க. 3 நட்சத்திரக்காரர்களும் அப்படிதான். ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். கலக்கிறீங்க. சந்தோஷம். அஸ்தமாக இருந்தாலும், சித்திரையாக இருந்தாலும், உத்தரமாக இருந்தாலும் சூப்பரோ சூப்பர். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. சந்தோஷம். நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலாராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்பு இருக்கிறது, ஆனால் குறைவா இருக்கு. எனவே கவனமா இருக்கணும். எந்த நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்பு இருக்கிறதுங்கிறத மறக்க வேண்டாம்.
கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஆஞ்சநேயரை நினைக்கணும். ஓம் அஞ்சனா தேவியே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம். கவனம். அனுகூலமான எண் உங்களுக்கு கிடையாது, தசை கிடையாது, நிறம் கிடையாது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, விசாகம், கேட்டை அல்லது இந்த நட்சத்திரம் மனுஷமா இருந்தாலும் சரி, 3 பேருக்குமே சந்திராஷ்டமம். இன்னைக்கு அசைவ உணவு கூடாது, கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையுள்ள பொருளை வாங்கக்கூடாது, வண்டி ஓட்டுறது கவனம். வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலேயே பிரச்சனை வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக பொருளுதவி செய்யுங்க. சில மந்திரங்கள் 108 தடவை சொல்லுங்க, அல்லது எழுதிக்கிட்டே இருங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் சௌமியனே போற்றி, ஓம் சொக்கநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. தனுசு ராசிக்கார நேயர்களே, உங்களோட பலம் என்னங்க? பெருந்தன்மை, தாராள மனப்பான்மை, புத்தி கூர்மை, சீக்கிரம் மன்னிச்சிடுறது மற்றவங்களை, மனசுல திட்டம் போட்டு பழி வாங்க மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுடைய பலம். இன்னைக்கு உங்களுடைய வெற்றி நிறைய இருக்கு. அது பூராடமாக இருந்தாலும் சரி, மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது உத்திராடமாக இருந்தாலும் சரி, 3 பேருக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலகலான நாளாக கட்டாயம் இருக்கு. எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 7. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, அவிட்டம், திருவோணம், உத்திராடம் 3 பேருக்குமே பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, இன்னைக்கு நிதானம், இதெல்லாம் இருக்கு. பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, தேவையற்ற வம்பு வழக்கு வரும். பிரச்சனை பெருசாகும். எப்படி தப்பிக்கிறது? அவிட்டமோ, சதயமோ, பூரட்டாதியோ 3 பேருமே கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் பைரவரே போற்றி, பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமானதை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, உத்திரட்டாதி, ரேவதி, பூரட்டாதி 3 பேருக்குமே கவனம். தேவையற்ற வம்பு வரும். உங்களுடைய பலவீனம் என்ன? வீண் பேச்சு. அதனால மாட்டிக்குவீங்க. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. கோயில் வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தாராளமாக பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமான் நினைச்சுக்கோங்க. ஓம் வள்ளியம்மையே போற்றி, ஓம் தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.